இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், எப்பவும் போல் ரைஸ் குக்கரில். இது வந்து முள்ளங்கி கூட்டு, சூப்பராக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து எப்படி செய்தேன் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா வெயில்னால வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப வேர்த்து இதுவாகுது. அதனால் காலையில் வேலை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் முடிச்சிடுறோம். இது எப்படி செய்தேன்னாக்கா, பருப்போடவே நான் முள்ளங்கியை போட்டேன். ஏன்னா முள்ளங்கி அந்தளவுக்கு வேகும், அது மாதிரி ரொம்ப கரைஞ்சி எல்லாம் போகாது. அதனால் பருப்போடவே முள்ளங்கி போட்டுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். பூண்டு விரும்புகிறவங்க ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேக வச்சு எடுத்துட்டு இதுக்கு வந்து தேங்காய் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன். காரம் வேணுன்றவங்க உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா வச்சுக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டினது. இது கூட்டு, முள்ளங்கி கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். சில காய்கறியெல்லாம் நூக்கல், முள்ளங்கி அந்த மாதிரி சில காய்கறியெல்லாம் வந்து நீங்கள் பருப்போடவே போடலாம். போட்டுட்டு ஆனால் சால்ட்டு மட்டும் போடாதீங்க. எந்த தண்ணி எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சால்ட்டு மட்டும் போடாமல் கடைசியில் நம்ம தாளித்து கொட்டும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டு தாளித்து கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டு மல்லித்தழை தூவிட்டால் சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நானே வந்து டேஸ்டியாக இருக்கும்னு சொல்கிறதுல இது அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அவரைக்காவும் கடலை பருப்பும் பொரியல்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். இது வந்து எப்படி செய்யணும், கடுகு, சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு அவரைக்காவை போட்டுட்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் போடணும். இது கூட நான் வந்து டேஸ்ட்டுக்காக கடலைப்பருப்பும் போட்டுருக்கேன். கடலைப்பருப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தொக்கு பொரியலுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு மாம்பழம் இருக்குது சூப்பராக வீட்டில். எங்கள் மரத்து மாம்பழம் தான் இது. பசந்த மாம்பழம்னு நினைக்கிறேன், தெரியல என்ன வெரைட்டின்ட்டுன்னு. நல்லா பெருசாக வெயிட்டாக இருக்கும், நல்லா காய்க்கும். ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் காய்க்கும். அப்புறம் தயிர். இதுதான் இந்த சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.